வணக்கம் சோழ நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனோட சேர்க்கை வச்சு சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக தான் இருக்கும். அதாவது ரிஷபராசிக்காரங்க எல்லா விஷயங்கள்லையுமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் வேலை செய்வாங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கேர் அண்ட் அஃபெக்ஷனோடு செயல்படணும் அப்படின்னு தான் முற்படுவாங்க. பட் இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காதனால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்துட்டு வருவாங்க. சில விஷயங்களில் விடாமுயற்சியோடு இருந்து வருவாங்க. அதை உங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு வெற்றியை பார்க்க முடியும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கலகலப்பான தன்மைகளை பேசி வருவீங்க. புத்தி சாதுரியத்தோடும் பேசி வருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் ஏற்படும். காரியங்கள் வகையில் பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தொழில் வேலை உத்தியோகமாக கூட கட்டாயம் படி இல்லாமல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களில் ஈடுபட்டு அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லா விஷயங்களும் செய்து வருவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து வருவாங்க. அது சார்ந்த விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. அதே போல் கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. அதே போல் இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் செயல்படுறது அல்லது பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது முடிஞ்சால் தள்ளி போட்டுக்கோங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகம் விரும்புவீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கேர் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளும் அவ்வப்போது காரசாரமான தன்மைகளை காட்டினாலும் உங்க மேல ஒரு கரிசனையான விஷயங்களை காட்டி வருவாங்க. பெற்றோர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள், தேவையில்லாத கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க வகையில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத்தன்மை ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட்ஃபுல்லாக சில விஷயங்களை முன்னிருந்து செய்து வருவீங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவும் ஆறுதலாகவும் இருந்து வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளே இருக்கு. மாணவர்கள் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை தந்து வரும். அதாவது தனிப்பட்ட முறையில மாணவர்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் விருத்தியாகும். மாணவர்களுக்கு தானாகவே எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். ஆனா அதை வைத்து பிரயோஜனமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அது தடை தாமதங்கள் அதிகமா இருக்கும். இப்போதைக்கு அறிவு ஞானம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான நிலைகள்ல தான் இருக்கும். சோரால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல் இருக்கும். பட் அதே நேரம் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய விஷயங்கள், காரியங்களை சுமூகமாக மாற்றிக்கொள்வீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.